ஆலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சார் சொல்லி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான சிஜிபி எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறலாம் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய பேருக்கு இருக்க டவுட்டு சிஜிபிஏ வந்து இப்போ நான் அட்டெம்ப்ட் வந்து நிறைய ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ நான் அதுக்கப்புறம் கிளியர் பண்ணுறேன் அப்படின்னா அதனால எனக்கு சிஜிபி அஃபெக்ட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதில் 8 செமஸ்டருக்குரிய சிஜிபி எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஹானர் மைனர்லாம் தனியாக பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு எக்ஸ்ட்ராவாக எனக்கு கிரெடிட் வந்து ஆட் ஆகுமா, எனக்கு சிஜிபி வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ அது கிடைக்கும், அது எப்படிங்கிற பார்க்கலாம். ஸோ லேட்டரல் என்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா 3ஆவது செமஸ்டரில் தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் அப்போ தான் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. அந்த சிஜிபியை வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது, எங்களுக்கு எப்படி கன்சிடர் பண்ணுவாங்க அப்படிங்கிற டவுட்டும் உங்களுக்குள்ளே இருக்கலாம். ஸோ நான் முதல் ஒன்று பேப்பர் பண்ணுறீங்க அப்படின்னா நான் முதல் ஒன்றுக்கு வந்து எங்களுக்கு கிரெடிட் ஆட் ஆகுமா, எங்களுக்கு வந்து சிஜிபி எக்ஸ்ட்ரா கிடைக்குமா, அது எப்படி கன்சிடர் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த சிஜிபியை அட்டெம்ப்ட் நிறையா வைக்கிறப்போ, நிறையா அட்டெம்ப்ட் வச்சு கிளியர் பண்ணுறப்போ சிஜிபி அஃபெக்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி அஃபெக்ட் ஆகாது. அது எதனால் அப்படிங்கிறத நான் ஃபுல் வீடியோவில் சொல்லியிருக்கேன். 8 செமஸ்டருக்கு சிஜிபி எப்படி கால்குலேட் பண்ணுறதுங்கிற உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். சிஜிபி கால்குலேட் பண்ணாலே கண்டிப்பாக உங்களுக்கு கிரெடிட் தேவை, அதில் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். ஃபுல் வீடியோ பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.